ஆன்மா உடம்பு எடுத்து வெளியே வந்து வாழ்க்கையை வந்து 30 வயசு 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த உடம்பு வந்து மறுபடியும் கருவறைக்கு போமா? போகாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த உடம்பையும் பஞ்சபூதங்களையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் சன்மார்க்கம். இதை பிரிக்க பழகணும். இந்த ஐம்பூதங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இந்த பாடியை ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. இந்த ஊன உடம்பு, ஊனுன்னா என்ன? புண்ணுன்னு பேரு. ஊன்னா என்ன? புண்ணு, புண்ணாலான உடம்பு. இந்த புண்ணாலான உடம்பை நீங்க என்ன பண்ணணும்? ஒளி உடம்பாக மாற்றணும். ஏன்னா ஆன்மா வந்து ஆன்ம தேகத்தை நீங்கள் வாழல, பூத தேகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு என்ன தேகம் தேவை? நமக்கு இப்போ ஆன்ம தேகம் வேணும். அதுக்கு பேர் தான் ஒளி உடம்புன்னு பேர். ஒளி உடம்பு, இந்த இவ்வளவு பெரிய உடம்பை ஒளி உடம்பா நீங்க எப்படி மாற்ற முடியும்? எல்லாரும் மரண வேளா பெருவாடு மரண ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கிறோம். இதுவரை யாராவது மரண வேளா பெருவாடு அடைஞ்சிருக்காங்களா? ஏன்னா அப்பதான் பழகிட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணுமோ, எத்தனை நாள் எடுக்கணுமோ, எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ நமக்கு தெரியாது. ஆச்சுங்களா? ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகினா தானே அந்த வழிக்காவது போக முடியும். ஏன்னா இந்த தேகம் வந்து போனால் மறுபடியும் இந்த தேகம் கிடைப்பது என்பது அரிது. ஏன்னா இது வந்து பல கோடி பிறவிகள் எடுத்து 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 கிடைத்த என்ன பிறவி? ப்ரொமோஷன் பர்த்னு பேர் இதுக்கு. பல கோடி பிறவிகள் எடுத்து தான் இந்த பிறவி கிடைச்சிருக்கு. இது எப்படி ஒன்று தாயும் தகப்பனும் சேர்ந்து வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒருத்தன் குரங்குல இருந்து பிறந்தான் மனிதன் ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான், இன்னும் அதையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். எவன் எதை சொல்கிறானா அது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அவன் சொன்னதை வச்சு அவன் வெளிநாட்டுக்காரன் எதோ சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிறோம். குரங்கில் இருந்து பிறந்தான் மனிதன். எப்படிங்க குரங்குல இருந்து மனிதன் பிறக்க முடியுமா? அந்த பர்த்தலுக்கு அடுத்த பிறப்புன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ வந்து தாவரம், அதுக்கப்புறம் ஊர்வன, பரப்பன, நடப்பன, மனிதர், தேவர், அசுரர், தேவர், மனிதர். இது 7வது பிறப்பு. அந்த பிறப்பு அதோட முடியும். அந்த ஆன்மா அடுத்த பிறப்பு அதுக்கு அடுத்தது வந்துச்சுன்னா மனித பிறப்புக்கு தான் லாஸ்ட் ஸ்டேஜ். அது காடு மலைகளில் வாழறவங்க. அதாவது சத்திய பெருவிண்ணத்தில் எழுதியிருப்பார். அதை படிச்சீங்கன்னா அதில் தெளிவாக எழுதியிருப்பார்.